ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சுற்றுறதுக்காக போயிட்டுருக்கோம். சித்ரா பௌர்ணமி, அதுக்காக தான் கிரிவலம் சுற்ற போயிட்டுருக்கோம். கிரிவலத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம். எதுவுமே எடிட் பண்ணல, வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. அங்கே எப்படி இருக்குமோ, கிரிவலம் போனால் அங்கே எப்படி இருக்குமோ அது ஃபுல்லாக காட்டியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேணான்னு பார்த்தேன். பேக்ரவுண்ட் சவுண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ கோயிலுக்கு போனால் நமக்கு ஒரு அமைதி வேணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவாக காட்டிட்டு நான் பேசுகிறத மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப எல்லாரோட பக்தர்களோட சவுண்ட் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் அங்கே விற்கிற பொருள் எல்லாம் சவுண்டாக சொல்கிறாங்க. அதனால தான் நான் வீடியோவை எடுத்துட்டேன். பாருங்கள், எங்களுடைய கிரிவல பாதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாப்பிட்டுட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் கிரிவலம் சுற்றுறதுக்காக எங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு கிளம்புறோம். கோபுரத்தை பார்த்தா கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் இப்போ கோபுரத்தில் இங்கே நின்று சாமி கும்பிட்டுட்டு உங்களுக்கும் பாருங்கள், கோபுரத்தை காட்டுறேன். எல்லோரும் வேண்டிக்கோங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், எப்பவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக வேண்டிக்கோங்க. இப்போ இங்கேருந்து நம்மளுடைய கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நமக்கு தெரிஞ்ச எவ்வளோ தூரம் வரைக்கும் வெறும் மக்கள் மட்டும்தான் இருக்காங்க. பக்தர்கள் கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ அப்போ கடவுள் மேலே எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் இவ்வளோ கூட்டம் இருக்கும் தெரிஞ்சும் அவங்க நடக்க மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இடம் இருக்குது. அவ்வளோ இதுவாக வராங்க. ஸோ இவ்வளோ பேரோட நம்பிக்கை அந்த கடவுள் மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ வாங்க நம்ம கிரிவல பாதைக்குள்ளே கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோவில் எல்லா லிங்கத்தோட கோயிலுமே நாங்கள் கவர் பண்ணி போட்டிருக்கேன். என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, யாராலெல்லாம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வர முடியலையோ அவங்க இந்த வீடியோவை பார்த்து சாமி கும்பிட்டுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக்கிட்டோம். எப்போவும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. நாங்கள் அப்படி தான் வேண்டிப்போம். ஸோ எங்களுடைய நாங்கள் எந்த வேண்டுதலும் இல்லை. ஃபஸ்ட் டைம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடந்து வரலாம் அப்படின்னு வந்தோம். இந்த ஒரு பௌர்ணமிக்கு சுற்றினா ஒரு வருஷத்துக்கான பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான பலனை நீங்கள் இது பண்ணலாம். ஸோ ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் இப்படி தான் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். என்ன மாதிரி பல பேர் வந்திருக்க மாட்டீங்க. அவங்களுக்கு கிரிவலம்னா எப்படி இருக்கும், எதை மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு, இந்த பாதை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அனுபவத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். மற்றபடி யாரையும் நான் ஃபேஸ் யாராவது காட்டியிருக்காங்க அதை பார்க்குறாங்கன்னா தயவு செஞ்சு தப்பாக நினச்சிருக்காதீங்க. நான் வீடியோ காட்டுறது எவ்வளோ கூட்டம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு காட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே எவ்வளோ பேர் உக்காந்துட்டாங்கன்ட்டு. ஏன்னா கொஞ்சம் உட்காந்து போனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்க முடியுது. அப்படியே ஃபாஸ்ட்டாக நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்க முடியாது. பொறுமையாக நடங்க. நாங்கள் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறோம். எங்களுக்கு இன்றைக்கி சித்ரா பௌர்ணமின்றதுனால ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடியே எங்களோட காரை நிறுத்திட்டாங்க. ஸோ நாங்கள் காரை நிறுத்திட்டு ஆட்டோவில் கோயிலாண்ட விட்டாங்க. கோயிலாண்டருந்து தான் நாங்கள் நடந்து வந்துட்ருக்கோம். கோவிலேருந்து இங்கே வர்றதுக்கே எங்களுக்கு 2 கிலோமீட்டருக்கு மேலே ஆயிடுச்சு கிரிவல பாதைக்கு வர. ஸோ நாங்கள் எங்களோட இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விநாயகர் கும்பிட்டு கிரிவல பாதையிலேருந்து கிளம்பிட்டுருக்கோம். பாருங்கள், கண்டிப்பாக எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கோங்க. இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிப்போம். எல்லோரும் நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக. எப்பவும் எல்லோரும் நல்லா இருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. கிரிவலம் போகிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னு கேட்குறீங்கன்னா, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். எனக்கு இந்த மாதிரி வீடியோ எதாவது இருந்தால் நான் பார்த்துட்டு இப்படி தான் போகணுன்னு தெரிஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நம்ம போகிற வழி ஃபுல்லாக நமக்கு தண்ணி தாகமாக இருக்குது. நம்ம நடக்க ஏன்னா ஒரு 14 கிலோமீட்டருன்றது கிரிவல பாதையாக இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு வண்டி முன்னாடியே நிறுத்திட்டாங்க. நாங்கள் நேற்று மட்டும் 20 கிலோமீட்டர் நடந்தோம். ஸோ நீங்கள் தண்ணி பாட்டில் கையில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. செகண்ட் திங் காட்டன் துணியாக போட்டு போங்க. காட்டன் ட்ரெஸ்ஸோ
காட்டன் சேரீயோ காட்டன் ஷர்ட்டோ கண்டிப்பாக போட்டு போங்க. ஏன்னா சிந்தட்டிக்லாம் போட்டு போகாதீங்க. நம்ம நடக்க நடக்க நமக்கு வேர்வை வந்து அதிகமாக வருது. அதை அப்சர்வ் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு அப்சர்வ் பண்ண மாட்டேங்குது. ஸோ நம்மளால் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காற்று வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து தெரியாது. கொஞ்சம் காற்று நேற்று கம்மியாக இருந்தது. இவ்வளோ பேர் நடக்கக்குள்ள அங்கே காற்று ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கிறாங்கன்னு. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நடந்தால் நம்மளால் கொஞ்சம் தூரத்துக்கு மேலே நடக்க முடியல. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க, ஃபாஸ்ட்டாக போகாதீங்க. அதுக்கப்புறம் வந்து நிறையா திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராதீங்க. ஏன்னா நம்ம நடக்கிற தூரன்றது அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நடக்கக்குள்ள நம்ம வந்து ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்துடலாம். ஆனால் வந்து ஒரு 15 கிலோமீட்டரோ 20 கிலோமீட்டரோ நம்ம நடக்கணும் அப்படின்னா கஷ்டமாக இருக்குது. அதனால் நடக்கும்போது எதுவும் அதிகமாக கையில் வச்சுக்காதீங்க. வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. பொறுமையாக நடந்து வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து நடந்து வாங்க. குழந்தைங்கள கூப்பிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக உட்காந்து வாங்க. உங்களுக்கு வந்து அந்த நிலாவை காட்டுறதுக்காக தான், பௌர்ணமி இல்லைங்களா, அது நிலாவை காட்டுறதுக்காக தான் வீடியோ எடுத்தேன். இந்த 2 சைட்லேயும் லைட்டோட வெளிச்சம் அடிச்சிருச்சு. இங்கே ஒரு விஷயம் நான் சொல்லணுன்றதுக்காக தான் இதை வீடியோவாக எடுத்தேன். தயவு செஞ்சு நம்ம நடக்கிற பாதையில் சாமியை வரையாதீங்க. நம்ம கடவுளாக பார்க்குற கையெடுத்து கும்புற விஷயத்த நான் கால் வச்சு நடந்து போகிறாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. யாரும் வந்து உங்களுடைய திறமை வந்து நீங்கள் திறமையாக இருக்கீங்க, இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கீங்க, உங்கள் திறமைக்கு ஒரு பெரிய பாராட்டு. இதை மாதிரி தயவு செஞ்சு வரையாதீங்க. ஏன்னா எனக்கு பிடிச்ச ஆஞ்சநேயர் வேறு வரைஞ்சி வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம அவர் மேலே நம்ம காசை போடுறதும் அவர் தான் நமக்கு கொடுக்கணும், நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடாது. அங்கே அவர் கடவுளாக இருக்கார். ஸோ நம்ம நடக்கிற பாதையில் அங்கே போய் அவர் வரையலாமா அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு திறமை வேறு எதாவது இருந்தால் அதில் காட்டுங்க. இந்த மாதிரி கால் வச்சு நடக்கிற இடத்துல கடவுளை தயவு செஞ்சு வரையாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது எல்லாமே என்னுடைய கருத்து மட்டும்தான். ஏன்னா நம்ம கடவுளாக பார்க்குற ஒரு விஷயத்த நம்ம கால் படலாமா நீங்களே யோசிங்க. கடவுளை கையெடுத்து தான் கும்பிடணும், கால் கீழே வைக்கக்கூடாது. ஸோ தயவு செஞ்சு யாரும் அப்படி வரையாதீங்க. என்னுடைய கருத்தை சொல்கிறேன். அது ஏற்றுக்காத்தும் உங்கள் விருப்பம். இங்கே வந்து நெக்ஸ்ட்டு வந்து எந்தெந்த கோயிலெலாம் இருக்கோ நாங்கள் போக முடிஞ்சால் போகிறோம், இல்லைனா நான் உங்களுக்கு வீடியோவை மட்டும் காட்டியிருக்கேன். கையெடுத்து சாமி கும்பிட்டு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் என் பையன் நடந்து வந்துட்டுருக்காரு. நான் எதுவும் வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஆக்சுவலாக குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தால் குழந்தைங்க வந்து கொஞ்சம் நேரம் ஆனவுடனே டயர்டாயிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு ஃப்ரூட்ஸோ ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா குழந்தைங்க கொஞ்சம் டைமுக்கு மேலே என் பசங்க 10 கிலோமீட்டர் நடந்தாங்க. அதுக்கு மேலே ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அங்கே பாருங்கள் ஒரு லேடி வந்து முட்டி போட்டு வேண்டியிருக்காங்க. இங்கே 2 குழந்தைங்களும் அப்படி தான் வேண்டியிருக்காங்க. ஸோ குழந்தைங்கள அந்த மாதிரி வேண்ட வைக்காதீங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. கடவுளுன்றவங்க நம்ம வருத்தி கேட்டால் தான் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்ம கேட்காமலே அவங்க பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி குழந்தைங்கள கொஞ்சம் வேண்டாம் அப்படின்றது என்னோடய கருத்து தான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குழந்தைங்க முட்டி போட்டுட்ருக்கக்குள்ள எவ்வளோ நேரம் அந்த குழந்தைங்க தாங்குவாங்க நீங்கள் யோசிங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு யமலிங்கமா அங்கே போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு லிங்கமும் எத்தனை லிங்கம் இருக்கோ எல்லா இடத்துலையுமே நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக எல்லோரும் கும்பிட்டுக்கோங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த லிங்கத்தை இது வரைக்கும் 3 லிங்கம் நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 4th ஒன் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே நடந்துட்டு தான் இருக்காங்க. நாங்கள் வந்து 8:50க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே பாருங்கள் மான் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது காடுன்றதுனால இந்த சைடில் மான் இருக்குது. நிறைய பேரோட சவுண்டு கேட்டோன்னா இந்த மான்லாம் எட்டி பார்க்குது. எல்லோரும் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இருட்டில் தெரியல. இங்கே வந்து ஒரு விநாயகர் இருக்காங்க, வலம்புரி விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம். வெளியில் நின்று சாமி கும்பிட்டு தான் கிளம்புறோம். ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. ஒரு கோயிலுக்கு நம்மளால் போய் சாமி கும்பிட முடியல. பாருங்கள், இங்கே கிரிவலத்துக்கு வந்தால் கடவுள் நமக்கு லைஃப்னால் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த இடத்துல கடவுளுக்கு எல்லோரும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு புரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பணம் இருந்தாலும் அவங்களும் இங்கே நடந்து தான் வரணும். கடவுள்கிட்ட எல்லோரும் சரிசமம் அப்படின்ற ஒரு எண்ணம் இங்கே உருவாகுது. பணம் வச்சுருக்காங்க, பணம் இல்லாதவங்க அப்படின்றது எதுவுமே பாகுபாடு இல்லை. செகண்ட் திங் வந்து இங்கே பாருங்கள்,
நமக்கு நம்மளை விட கஷ்டப்படுற எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயம் இங்கே வந்தோன்னே புரியுது. கை இல்லை, கால் இல்லை, அவங்கள பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை மாதிரிலாம் உலகத்தில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக உதவி செஞ்சே ஆகணும். இங்கே போகக்குள்ளே வழி ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்காங்க. எல்லோரும் வந்து உட்காந்துட்டு காசு கேட்டுட்ருக்காங்க சைடில். பாவமாக இருக்கவங்கள பார்க்க. உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ரொம்ப வயசானவங்க, கை இல்லை கால் இல்லை அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள். நல்லா இருக்கிறவங்களுக்கு காசை கொடுத்து ஏமாறதை விட முடியாதவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் கொடுக்கறது தப்பு கிடையாது. பாருங்கள், வழியில் உட்காந்துலாம் அவங்க வந்து வேண்டுதல் வச்சுருக்காங்க. ஸோ எல்லோரும் அங்கங்கே வந்து கேட்டுட்ருக்காங்க. இதே மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாகவே கிரிவல பாதை ஃபுல்லாகவே இப்படியே தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்க்குற எல்லாரும் எல்லா செல்வத்துடையும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு நாங்களும் வேண்டிக்கிறோம். என் பசங்க ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே அவங்களால நடக்க முடியல. மசாஜரில் போய் உக்காந்தாங்க. அவங்களால முடியவே இல்லை. ரொம்ப குழந்தைங்க ஃபஸ்ட் டைம் என் குழந்தைங்க எனக்கே தெரியாது இவ்வளோ தூரம் நடந்து வருவாங்களா அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் நம்ம அதிகமாக எங்கேயும் நடக்க வச்சதில்லை. சாமி கும்பிட்டுக்கோங்க. இங்கே அன்னதானம் போட்டிருந்தாங்க. ஸோ சாமி வந்து அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க. அதனால தான் வீடியோ எடுத்தேன். ஸோ சிவபெருமான் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜூமிங் போட்டேன், அந்த அளவுக்கு கவர் ஆகலை. உள்ளே போக அலோடு இல்லை. அதனால் வெளியில் நின்றே உங்களுக்கு காட்டினேன். நல்லா கும்பிட்டுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா சாமியுமே நான் கவர் பண்ணிட்டேன். வழி ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் லைனில் நிற்கிறாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப டைம் ஆகும் போல் அப்படி தான் வாங்கிட்டுருக்காங்க. நாங்கள் முதல்ல சாப்பிட்டு வந்துட்டோன்றதுனால அப்படி வாங்கலை. குழந்த பாருங்கள், பொறுமையாக நடந்துட்டு அவனால் நடக்கவே முடியல. அதுதான் ஷேர் பண்ணுறாரு அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட. நாங்கள் வந்து 8:50க்கு ஆரம்பித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். 2:45 ஆகிடுச்சி. நாங்கள் ஃபுல்லாக கிரிவலம் சுற்றி வந்து கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்றதுக்கு டைம் வந்து எங்களுக்கு 2:45 ஆகிடுச்சி. எங்களுக்கு ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி. ஏன்னா குழந்தைங்க உட்காந்து சாமி கும்பிட்டு வந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபைனலாக வந்து கிரிவலத்தை நாங்கள் சிறப்பாக முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் டைம் தான் நாங்கள் வந்தோம் கிரிவலம் சுற்றணுன்ட்டு. ஆனாலும் குழந்தைங்களோடு வந்ததுனால எங்களுக்கு ஒரு 6 hours ஆச்சு. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்காதீங்க, ஸ்லோவாகவே நடந்தால் தான் நம்மளால் கடைசி வரைக்கும் அழகாக நடக்க முடியுது. இல்லைன்னா கால் வலிக்குது, ரொம்ப முடியல. ரொம்ப ஒரு டைமுக்கு மேலே நம்மளால் ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம டெய்லி இவ்வளோ தூரம் நடக்கிறதில்ல. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்ட்டு. இங்கே பாயசம் கொடுக்குறாங்களாம். ஸோ அதனால் வாங்கி குடிச்சிட்ருக்காங்க போல். எல்லாத்துக்குமே லைன் தான் இருக்குது. எவ்வளோ பெரிய லைன் நிற்கிது பாருங்கள். அன்னதானமாக இருந்தாலும் இவ்வளோ கூட்டம் தான் இருக்குது. எல்லாத்துக்குமே இவ்வளோ கூட்டம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணி வாங்கி சாப்பிட்றாங்க இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஆஞ்சநேயரை பார்க்க வந்திருக்கோம். வீர ஆஞ்சநேயர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டு கிளம்பலான்ட்டு. உள்ளே வந்து அலோடு இல்லை வீடியோ. அதனால் நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இங்கே வெளியில் மட்டும்தான் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. சாமிலாம் காட்டக்கூடாது சொன்னதுனால நான் உள்ளே போய் எடுக்கலை. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு பழனி ஆண்டவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இங்கே நின்று எல்லாருமே வெற்றிவேல் முருகருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் சிறப்பாக சாமி கும்பிட்டு அடுத்து சூரியலிங்கம் அந்த சாமியும் கும்பிட்டோம். நடந்து போயிட்டுருக்கோம். பாருங்கள், வழி ஃபுல்லாக எவ்வளோ அழகாக வளையல் விற்றுட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. எல்லோரும் வாங்கி போட்டுட்ருக்காங்க. இந்த லைன் ஃபுல்லாகவே வளையல் தான் விற்றுட்ருக்காங்க. இங்கே வந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சு திருவண்ணாமலையில் பொழைச்சிக்கலாம். அவங்களுடைய
ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்திக்கலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு முன் உதாரணமாக இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், இங்கே ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கானது அவங்களுக்கு நடக்குது. ஸோ அதனால் இந்த ஊர் வந்து எல்லாரையும் வாழ வைக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா திருவண்ணாமலையில் நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க, உடம்பு முடியாதவங்களும் இருக்காங்க. இங்கே வர மக்கள் வந்து முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இவங்க கிரிவலம் வந்ததுனால இவங்களுக்கு வந்து கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. 10 கிலோமீட்டர் நடந்தாங்க, அதுக்கு மேலே நடக்க முடியல. ஸோ மசாஜ் பண்ணுறதுக்கு மசாஜரில் உட்காந்துருக்காங்க. பசங்க 2 பேரும் அவரும் மசாஜ் பண்ணாங்க. அவங்க 3 பேர் மட்டும் மசாஜ் பண்ணிட்டு நாங்கள் இப்போ கிளம்புறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாஜ் பண்ணாலும் பெயின் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு மேலே இல்லை. 1 கிலோமீட்டர் நடந்தாங்க. ஸோ திரும்பவும் பெயின் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. கால் வலிக்குது அப்படின்ட்டு குழந்தைங்களுக்கு. ஸோ எப்படியோ ஃபைனலாக நாங்கள் வந்து நடந்துட்டோம். பாருங்கள், இந்த மலை எவ்வளோ அழகாக தெரியுது. இது நைட் நேரத்தில் மழை அதிகமாக தெரியல, இருந்தாலும் வியூ நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், கூட்டம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அங்கங்கே உட்காந்துட்டாங்க. முடியல அப்படின்றவங்களாம் படுத்து தூங்கிட்டாங்க நிறைய பேர். ஆனாலும் நடந்து போகிறவங்க ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு தான் இருக்காங்க. நாங்கள் ஃபைனலாக முடிக்க போகிறோம். எப்படியும் நாங்கள் வந்து ஒரு 13 கிலோமீட்டர் வந்துட்டோம். இப்போ குபேர் லிங்கத்தையும் கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அங்கங்கே கூட்டம் கொஞ்சம் கம்மியாகுது, கொஞ்சம் ஏறுது. இப்போ இடுக்கு பிள்ளையார் கோவில் எவ்வளோ லைன் நிற்கிறாங்க பாருங்கள். நாங்கள் எதுக்கும் லைன் நிற்கிறாங்கன்னு பார்த்தோம். இடுக்கு பிள்ளையார் கோவிலுக்கு தான் இவ்வளோ லைன் நிற்கிறாங்க. ஸோ அந்த சந்தில் இடுக்கில் வந்து இப்படி வெளில வரணுமா, அதுக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ரொம்ப லைன் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் அங்கெல்லாம் போகலை. ஸோ எங்களுடைய இந்த திருவண்ணாமலை கிரிவலம் வந்து சிறப்பாகவே நாங்கள் பண்ணிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தோம், ஃபேமிலியோடு வந்திருந்தோம். நல்லபடியாக கடவுளை வேண்டிக்கிட்டு நல்லபடியாக நாங்கள் வந்து எங்களுடைய கிரிவலத்தை முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோரும் நல்லா இருக்கணும் நாங்களும் வேண்டி